ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய வாழ்வு முறைக்கும் அடங்கி இருத்தலுக்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. அதிகாரிக்கு ஊழியனும், கணவனுக்கு மனைவியும், பெற்றோருக்கு பிள்ளைகளும் அடங்கி இருப்பதற்கு இன்று கஷ்டப்படுகிறார்கள். மறுபக்கம் இச்சையும் காமவரியும் அடக்கப்படாமல் தலைவிரித்தாடி சிறு குழந்தைகளை பலியாக்கி கொண்டிருக்கிறது. இது வேதனையான ஒரு விஷயம். நாச்சியாரின் துன்புறுத்தல் தாங்காமல் அவளை விட்டு ஓடிப்போன ஆகாரை கர்த்தருடைய தூதன் வழியில் சந்தித்து, நீ திரும்ப போய் நாச்சியாரின் கீழ் அடங்கியிரு என்றான். ஆகார் கீழ்ப்படிந்து சாராளிடம் திரும்ப போய் தங்கியிருந்தாள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் அந்த காலம் வரும் வரைக்கும் தேவனது பலத்த கருத்தினுள் அடங்கி இருக்க வேண்டும். நாம் எத்தனை தடவை மறுதளித்திருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய வேலை வரும் வரை அடங்கி இருக்க வேண்டிய நேரமும் உண்டு. சில சட்ட அமைப்புகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்கு சில அதிகாரங்களுக்கும் நாம் அடங்கி போகத்தான் வேண்டும். இது அடிமைத்தனமான அடக்குதல் இல்லை, தேவ சித்தத்துக்கு அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருத்தல் ஆகும். அதுபோல கணவனுக்கு மனைவியும், பெற்றோருக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து வாழ்வது தேவ கட்டளை. அந்த கீழ்ப்படிதலையே அடங்கி இருத்தல் குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க நாம் எங்கே தவறி இருக்கிறோம்? சிந்திப்போம், கீழ்ப்படிவோம். அடங்கி இருந்தால் நாம் நினைப்பது நடக்காதே, நம் நிலைமை தாழ்ந்து விடுமோ என்று எண்ணாதீர்கள். காத்திருக்குதல் இளைப்படைய செய்தாலும் அந்த காரியம் நமக்கு வாய்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியே தரும் என்பதே சத்தியம். அடங்கி ஒடுங்கி தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம், மேன்மை அடைவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, அநேக வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிவதிலிருந்து நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களை மன்னித்து பொறுத்தருளுங்க கர்த்தாவே. இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து அனுதின தேவைகளை சந்தித்து எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழ கிருபை செய்ததற்காக நன்றி சொல்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலே நடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து அடக்கமுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக வாழ எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இன்று ஒரு வசனம் கேட்கிறவர்கள் வாழ்வில் சமாதானம், ஒரு மனம், ஒற்றுமையோடு ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து மக்களும் பாவத்தின் கட்டுகளிலிருந்தும், சாபத்தின் கட்டுகளிலிருந்தும், மாந்திரிக வல்லமைகளின் பிடிகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இறங்கிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் வியாதியினால் தொடர் சிகிச்சை பெறுவோருண்டு, படுக்கையில் இருப்போருண்டு. ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பண்டிகை காலங்களில் சமாதான பிரபுவின் அன்பை வெளிப்படுத்தி ஏழைகளுக்கு இறங்கி தேவையில் இருப்போருக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாய் வாழ தேவ கிருபை வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், சகோதரர்கள் ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடன் வாழவும், சந்தானம் விருத்தியடையவும், திருமண தடைகள் அகலவும், பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் நலன் காக்கும்படியும், பணிகளில் உண்மையாய், உற்சாகமாய், ஞானமாய் செயல்படவும், ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் மனம் திரும்பி தங்கள் குடும்பத்திற்கும், தேசத்துக்கும், திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையால் துன்பப்படுகிறவர்கள் கடன்களிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாய் வாழவும், பயணம் செய்வோர் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவ அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், அமைதலான வாழ்க்கை வாழவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய், நேர்மையாய் செயல்பட்டு மக்களுக்கு நன்மைகள் செய்யவும், வளமான தேசத்தை உருவாக்கிடவும் உங்க அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேசத்தின் பல பகுதிகளிலும் நடைபெறும் மிஷினரி பணிகளை தேவரீர் ஆசீர்வதித்து, மிஷினரி பணித்தளங்களில் கிறிஸ்துமஸ் காலங்களில் கொடுக்கப்படும் அன்பு பரிசுகளினாலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.